வணக்கம். நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. என்னோட ஒரு வாக்கிங் நண்பர் கேட்டுட்டு இருந்தார், சார் நான் ஒரு பத்திரிக்கையில் படித்தேன், குரட்டை விடுவது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் தானே, இருதய ஸ்பெஷலிஸ்ட் தானே, உங்கள் பார்வை இதில் என்ன அப்படின்னாரு. சொன்னால் பரவாயில்ல, மக்கள் கூட நல்ல இப்போ ஒரு ஹெல்த் அவேர்னஸ், ஆரோக்கியம் பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குன்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அப்போ அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், உண்மைதான், குரட்டை என்பது அந்த காலத்தில் ரொம்ப கம்மி. அது காரணம் மக்கள் நல்ல உடற்பயிற்சி, ரொம்ப பருமன் கிடையாது, நல்ல ஆரோக்கியமான உணவுலாம் இருந்தாங்க. குரட்டை என்று சொல்ல ஸ்னோரிங், இது எது முக்கியமாக, இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாயை திறந்துட்டு கண்ணாடியில் உங்களை பார்த்தீங்கன்னா உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவோம், யூவுலா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சாஃப்ட் யூவுலா, பேலட், சாஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாயை திறந்தோடனே மேலே பேலட், ஹார்ட் பேலட் இருக்கும். அதுதான் நீங்கள் சாப்பிட்டா புறையேறாமல் தடுக்கும். மூக்குக்கும் நேசோஃபேரிங்ஸ்க்கும் ஓரோஃபேரிங்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடியது, நேசல் கேவிட்டிக்கும் ஓரல் கேவிட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரூஃப். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அப்படி வால் மாதிரி இருக்கும், சாஃப்ட் பேலட், அதான் யூவுலான்னு சொல்லுவோம். அது ஒரு டிஷ்யூ. இந்த பேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட் எப்படி விரிஞ்சு இருந்துச்சுன்னா அந்த இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கண்ணாடியில் வாய் திறந்து பார்க்கலாம். இந்த சாஃப்ட் பேலட்டை சுற்றி, யூவுலா சுற்றி ஃபேட் டெபாசிட்ஸ் அது ஃப்ளாப்பி ஆயிரும். நைட்டு தூங்கும்போது மல்லாக்க படுக்கும்போது அது என்ன பண்ணுன்னா, வாய் காற்று போய் தொண்டையில் போய் கீழே இறங்கி தான் மூச்சுக்குழாய் உணவு குழாயும் பிரியும். அந்த தொண்டையில் போய் அது போய் தட்டிக்கிடும். அப்போ என்ன ஆகும், மூச்சு இழுத்தீங்கன்னா போகாது, வாயை திறந்து மூச்சு விடுவாங்க, அப்பவும் போகாது. அப்போ குரட்டை சவுண்டு வரும். மூக்கு ஊடிய போகும்போது அது தடுத்துட்டு இருக்கும், ஃப்ளோ வராது, நேசல் கேவிட்டி கூடி உள்ளே ஏர் இறங்காது, வாயை திறந்தாலும் ஏர் இறங்காது. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதிகம் குரட்டை விடுறவங்க நல்ல குண்டாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க, கழுத்து ஷார்ட்டாக இருக்கும், நிறைய ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களாக இருப்பாங்க, மூச்சு திணறு, நடந்தாங்க மூச்சு வாங்குவாங்க, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மாடி ஏறினாலே. இதற்கெல்லாம் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம், OSA அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன, இது இதான் நான் சொல்கிறது, மெயினாக ஆல்கஹால், ஒபிசிட்டி, ஷார்ட் நெக், இது 3 தான் இதுக்கு காரணம். இவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும். அந்த உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோலே ஆகாது சரியாக மாத்திரைக்கு. நைட்டில் தூங்கும்போது கவனிச்சிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட நீங்கள் ஒரு பேஷண்ட், ஒரு லேடி அவங்க சொல்கிறாங்க, அதாவது அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் இவர் நைட் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மூச்சு கொஞ்சம் நேரம் நின்றும் சார், பதறி போயிடுவேன், பிறகு இழுத்து மூச்சு விடுவார். தட் இஸ் கால்ட் ஆப்னியா ஃபாலோட் பை ஹைப்பர் ஆப்னியானா மூச்சு நின்றுறது. அதான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப். அப்ஸ்ட்ரக்ஷன்னா தடை, ஸ்லீப்னா தூக்கம், தூக்கத்தில் மூச்சு தடைபட்டுரும். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு 3 to 8 செகண்ட், 12 செகண்ட். அப்புறம் அந்த மூச்சு இல்லாதனால பிரெயினுக்கு ஆக்சிஜன் இல்லை, அதனால உடனே மூச்சு இழுத்து விடுவாங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குரட்டை விடுறவங்களுக்கு அப்படி இருக்கும். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்காது. நைட்டு 8 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க, ஆனால் நல்ல சந்தோஷமாக டீப் ஸ்லீப் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கம் இருக்காது, குவாலிட்டி நல்லாவே இருக்காது. காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி தூங்கி விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில், கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தூங்கி விழுவாங்க, ஒரு பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க, கண் செவந்து இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம், நைட்டு தூக்கம் சரியில்லாதனால. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா காம்ப்ளெக்ஸில் என்ன சொல்கிறாங்க, பிக்விக்கியன் சிண்ட்ரோம், பல வார்த்தைகள் இருக்குது மருத்துவ உலகத்தில். ரொம்ப சிம்பிளாக ஒபிசிட்டி, குண்டாக இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட இருக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், பிபி கூட இருக்கும், எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி சரி இருக்காது. இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கனால மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம குரட்டை விடுவது இன்டைரக்டாக மாரடைப்புக்கு ஒரு முக்கிய ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கப்படுகிறது. சரி, அப்போ நம்ம இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? எக்ஸசைஸ், ஆல்கஹாலை நிறுத்தணும், ஃபேட் கண்டென்ட்டை குறைக்கணும், நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் அண்ட் வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், லெஃப்ட் ரைட் பொசிஷனில் தூங்குவது, இதெல்லாம் நம்ம அந்த குரட்டையிலேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். வெயிட் ரிடக்ஷனே இந்த குரட்டையை நல்லா குறைக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப ஃப்ளாப்பியாகி அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணிங்களாம் பிரயோஜனம். ஆரம்பத்திலே வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம், ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, லெஃப்ட் லேட்ரலில் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுறது, ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுலாம் ஆரம்பத்தில் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. குரட்டை எஸ்டாப்ளிஷ் ஆகி ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரோம் வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. பைபாப்னு ஒரு மிஷின் உண்டு, மூக்கில் மாட்டி விட்டுருவாங்க,
பார்த்துருப்பீங்க, சில பேர் மூக்கில் மாட்டிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க நைட்டில். அந்த மிஷின் என்ன செய்யும்னா அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த யூவலா போய் அடைக்காது. உள்ள பாசிட்டிவ் பைபேப்னா பைபேப், பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், உள்ளுக்குள்ள மூக்கூடி காற்றை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த ஃப்ளாப் போய் அந்த சாஃப்ட் பேலட் அந்த யூவலா உள்நாக்கு வந்து மூடாது, அப்படி திறக்கும். ஒரு ப்ரெஷர் கொடுக்க திறக்கும் ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மிஷினை போட்டால் தான் நிம்மதியாக அவங்க தூங்குவாங்க. அதுதான் அதுக்குரிய ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆரம்பத்திலே நம்ம வந்து இதை தடுத்துட்டோம்னா நம்ம வந்து இருதய நோயிலேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம்.